நான் என்னன்னா, படம் கண்டிப்பா வொர்க் ஆகும்னு எல்லாரும் நான்ல எந்த டைரக்டர் என்ன டீம் பண்ணாலும் அவங்க எல்லாருமே ஹிட் ஆகணும்னு தான் வேலை பார்க்குறாங்க. ஹிட் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஹீரோ அவர்கள் வந்து மணிகண்டனா இருக்காரு. ஆனா முன்னாடி வந்து அசோக் செல்வன் நடிக்கிறதா வந்து மணிகண்டன் அவரே சொல்லியிருந்தாரு. அசோக் செல்வன் தான் வந்து நான் பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன் அத. ஐ மீன் லைக் ஏன் மாறுச்சு? இல்ல அதான் நான் என்னன்னா, நான் நீங்க தான் பண்ணணும்னு இருந்தேன். இல்லாட்டி எனக்கு வந்து மணிகண்டன் ரொம்ப பிடிக்கும். அப்போ குட் நைட்லாம் இல்ல. இதே கதையை வேற ஒரு டைரக்டர் எடுத்தாருன்னா அது ஹிட் ஆகலாம். ஆனா இதே மாதிரி படமா வருமான்னு தெரியாது இல்லையா? இதே டெக்ஸ்சர்ல வருமான்னு தெரியாது. டெக்ஸ்சர் மாறலாம். இதே மாதிரி கதை இன்னொரு டைரக்டர் எடுத்தாலும் ஹிட் ஆகலாம் தானே. இப்போ சினிமாவோட ஸ்ட்ரக்சர் வேற, ஒரு வெப் சீரிஸோட ஸ்ட்ரக்சர் வேற, ஒரு யூடியூப் வீடியோவோட ஸ்ட்ரக்சர் வேற. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்லணும்னா எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்டோரிக்கும் ஒரு நாவலெட்டுக்கும் நாவலுக்கும் நிறைய என்னன்னா அதோட இது வித்தியாசம் இருக்கு. ஓகே, இது இவ்வளவு நேரம் நம்ம அதை எலாபரேட்டடா சொல்ல முடியும். தச்சேவ்ஸ்கி ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு. கமல் சார் பற்றி பேசியிருந்தீங்க. கமல் சாருடைய ஃபேன், என்னோட என் ஒய்ஃப் பெரிய ஃபேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அவரே கூப்பிட்டு ஒரு வாழ்த்து சொல்லும் போது அது வேற லெவல் ஃபீல். அவர் உட்காந்து ஒரு 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 பர்ஃபார்மன்ஸே பண்ணிட்டு இருந்தார். நிறையா அவரோட லைஃப்பில் நடந்தது, படத்தை பற்றி சொன்னார். அவர் லைஃப்பில் நடந்தது என்ன சொல்கிறது, அவரோட மென்டார்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அதான் இதெல்லாம் மணிகண்டன் சொல்லியிருப்பார். அதை நான் ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு நாங்கள் அதுதான் இப்படியே தான் இருந்தோம் ஃபுல்லாக. 60ஆம் கல்யாணம் இது சம்திங் பண்ணும்போது அந்த காஸ்டியூம் வந்து இருக்கும். அவர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அந்த அம்மா வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு செலிபிரிட்டியை வந்து இமிட்டேட் பண்ண ஒரு காஸ்டியூம் அப்படின்னு. ஐயோ இல்லைங்க இல்லைங்க இல்லை. ஏன்னா அந்த சீனை காமிக்கும் போதே எல்லாரும் குபீர்னு சிரிக்கிறாங்க. அது என்னன்னா காஸ்டியூம் டிசைனர் நாங்கள் வந்து ரொம்ப மாடர்னான ஒரு காஸ்டியூமாக இருக்கணும். அந்த ஐரணி என்னன்னா, சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் ஒரு ஸ்பெஷலான டைரக்டர் தான் குடும்பஸ்தன் படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ் சார் காளிசாமி நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப சாந்தமாக சொல்கிறீங்க. பட் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக ஆக்டிவாக இருந்தீங்க. இப்போ நடக்கும் அப்படிலாம் இல்லை தெரியல. அப்படியே இருந்தேன், வெளியே பார்க்க இருந்துச்சு. நார்மலாக இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். சார் அதான் இப்போ ஃபஸ்ட்டு படம் எடுத்துட்டீங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஹாப்பினஸ் தாண்டி நம்ம நினச்சதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா? அதாவது ஒரு ரொம்ப ஹாப்பி எல்லாரும் இருக்குது. அது இன்னொன்று ரிலீஸ் ஆகி இப்போ 2 மாதம் ஆகிடுச்சாலே இப்போ அடுத்த வேலை இப்போ வீட்டிலலாம் அதான் கேட்குறாங்க. என்ன சொல்ல மாட்டேன், 50 டேஸ் இன்னும் 50 டேஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நன்றிகள். அதான் அடுத்த வேலையை பார்க்குறது தான் அதில் தான் மனசு போகுது இப்போது. லைக் ஒரு மாதம் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். வீட்டில் போய் ஒரு ரொம்ப நாள் வீட்டுக்கு போய் இருந்துட்டேன். ஒரு மாதம் கிட்டத்தட்ட. நீங்களே என்ன ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. நான் அங்கேயே இருந்துட்டேன். அப்பப்போ அதனால அந்த பீரியட் முடிஞ்சு நீ வந்து அடுத்த வேலையை பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் ஹிட் ஆனதில் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். லைக் மொத்த டீமாகவே ரொம்ப நிறையா டெக்னீஷியன்ஸும் இதில் ஃப்ரெஷ்ஷாக வந்து இவ்வளோ பெரிய ரிசீவ் ஆனதில் ஒரு பெரிய சந்தோஷம். எக்ஸாக்டாக 50 டேஸ் செலிப்ரேட் பண்ணி அடுத்த நாள் நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம். வாழ்த்துக்கள் சார். என்ன சொல்லணும்னா இப்போ தேட்டரிக்கல் ரன்னுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு. அந்த நம்பர்ஸில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ வந்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? பாக்ஸ் ஆஃபீஸில் வரும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. பட் தேட்டரிக்கல் ரன்னா 50 நாள் ஓடும், இன்னும் தாண்டி ஓடும் அந்த மாதிரி. நான் என்னன்னா, படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எல்லாரும் நான்ல எந்த டைரக்டர் என்ன டீம் பண்ணாலும் அவங்க எல்லாருமே ஹிட் ஆகணும்னு தான் வேலை பார்க்குறாங்க. ஹிட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். நான் அப்படி தான் நாங்கள் நினச்சி தான் வேலை பார்த்தோம். அண்டு லைக் நம்பர்ஸாக எனக்கு பெரிய இது இல்லை. பட் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் வேலை பார்த்தோம். அது மக்களுக்கு போய் சேர்ந்து ரிசீவ் ஆகிருக்குதுங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி நான் வந்து என்ன சொல்கிறது, இதில் ரொம்ப 50 டேஸ் ஓடுனதுங்கிறது இது எல்லாமே வந்து ஆடட் இதுவாக இருக்குது. ஹிட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு அவங்க ஹாப்பி, மற்றவங்க எல்லோரும் ஹாப்பி. அது ஃபஸ்ட்டு விஷயம். அது படம் பார்த்ததில் எல்லோரும் நல்ல நல்ல ரிவ்யூஸ் நிறையா எனிவேஸ் இன்னும் நிறையா அதை பற்றி ஒரு பெரிய டாக் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த குடும்பஸ்தன் ஸ்டார்டிங் வந்து ஹீரோ அவர்கள் வந்து மணிகண்டனா இருக்காரு. ஆனா முன்னாடி வந்து அசோக் செல்வன் நடிக்கிறதா வந்து மணிகண்டன் அவரே சொல்லியிருந்தாரு. அசோக் செல்வன் தான் வந்து நான் பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன் அதை. ஐ மீன் லைக் ஏன் மாறுச்சு? இல்லை அதான் நான் என்னன்னா, அமுச்சின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நக்கல்லைட்ஸில். அது நான் அமுச்சி முடிச்சுட்டு அலுமினாடிஸ் பண்ணிகிட்ருக்கேன், டிரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சமயத்தில் அசோக் பிரதர் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு, பார்க்கலாமா மீட் பண்ணலாமான்னு. அவருக்கு
மீட் பண்ணும்போது அவர் வந்து அம்முச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு கேட்க வந்திருக்காரு. அம்முச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது, நேரில் சந்திச்சு பேசலாங்கிறதுக்கு தான் அவர் கூப்பிட்டார். நான் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இந்த கதை இருக்குன்னு நான் சொன்னேன். அவருக்கு இந்த ஐடியாவும் பிடிச்சி சரி ஒர்க் பண்ணலான்னு ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக அது நாங்கள் பார்த்து 1 மாதத்துல கோவிட் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் ஸ்கிரிப்ட் முடிக்கும்போது அவரோட அந்த கோவிடோட இதனால அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார் இல்லையா, நம்ம கூட எப்போ பண்ணாங்கிறது மாறிடுச்சு அவரோட கமிட்மெண்ட்ஸில் இதில். ஸோ அவருக்கு ஒரு கில்ட் இருந்துச்சு, நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கோமோன்னு. அதனால இல்லைவே நீங்கள் அடுத்த படம் கூட நம்ம பண்ணலாம், நீங்கள் வெளியே பண்ணுறது தான் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி தலைவா, அப்போது எனக்கு ஓகே, நம்ம வந்து யார் கூட பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு அவரே கேட்டார். நான் நீங்கள் தான் பண்ணுறேன், இல்லாட்டி எனக்கு வந்து மணிகண்டன் ரொம்ப பிடிக்கும். அப்போ குட் நைட்லாம் இல்லை, குட் நைட்டுக்கு முன்னாடி, நான் குட் நைட்டுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய் பீம் வந்திருக்கு. ஆனால் எனக்கு நான் அவரோட மணிகண்டனோட மற்ற ஒர்க்ஸ் எல்லாமும் பார்த்துருக்கோம்ல, லைக் சில படங்களில் பார்த்துருக்கேன். இப்போ சில நேரங்கள் எனக்கு அது இல்லாமல் ஒரு யூடியூப்லேயே அவர் பண்ணியிருக்காரு. அவரே ஒரு ஆதிகால யூடியூபர், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணி பார்க்கணுன்னு. ரொம்ப படங்கள் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணிகண்டனோடது. இந்த படத்துக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் வந்து தேவை இல்லையா, அதை டெலிவர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்டர் தேவை. அவர்கிட்ட அந்த ரிலேட்டபிளான ஃபேஸ் அது எல்லாமே இருந்துச்சுன்னா, அவர்கிட்ட மணிகண்டன் கிட்ட பிச் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப எல்லாம் சீரியஸாக ஜெய் பீமுக்கு அப்புறம் சொல்லுவாங்க தலைவா, இது ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கணும்னு தான் நான் உங்களுக்கு பிச்சே பண்ணேன் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அவர் குட் நைட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது கிட்டத்தட்ட ரிலேட்டபிள், ஐ மீன் லைக் சிமிலர் ஜானர், பட் படமாக வேறு. பட் அதான் சொல்கிறேன், குட் நைட்டில் பண்ணதுனால நமக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜாக ஆகிடுச்சு. ஓகே, அவருக்கு அதுவும் ஒர்க் ஆனது, குட் நைட் பயங்கரமாக ஒர்க் ஆகிடுச்சு இல்லையா. குட் நைட் முடிச்சு லவ்வரும் ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ 2 டிஃப்ரெண்ட்டான படங்கள், டிஃப்ரெண்ட் சினிமா அது ரெண்டும். ஸோ அது எனக்கு ஒரு வகையில் அது வந்து எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். வரும்போது நாங்கள் இது பிளான் பண்ணும்போது இது வேறு, நடந்து முடியும் போது வேறு. ஓகே, இப்போ ஒருவேளை அசோக் செல்வன் சார் நடிச்சிருந்தாருன்னா இதே ரிசீவ் ஆயிருக்கும் அந்த மாதிரி. ஐ மீன் லைக் என்னன்னா, இல்லை என்ன, ஏன்னா மிடில் கிளாஸ் மணிகண்டன் அப்படின்ட்டு ஃபார்ம் ஆயிட்டாரு. அவரோட ரோலுக்கு வந்து இந்த கேரக்டர் இவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆயிட்டாரு. நம்மளும் படம் பார்த்துட்டோம், இவர் தான் செம்மங்க மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். இப்போ அசோக் செல்வன் அவர் வந்து நினச்சி பார்க்க முடியல. ஸோ அதனால் கேட்குறேன். நான் அப்படி அந்த ஆங்கிளில் நான் இது பிக்சர் பண்ணல. பட் நான் இந்த படம் அவர்கிட்ட அசோக் பிரதர்கிட்ட சொல்லும்போது அவரும் நடித்தா நல்லா இருக்கும் தானே. என்னென்னா இப்போ நான் இந்த படத்தை என்ன சொல்கிறது, இதே கதையை வேற ஒரு டைரக்டர் எடுத்தாருன்னா அது ஹிட் ஆகலாம். ஆனால் இதே மாதிரி படமாக வருமானு தெரியாது இல்லையா, இதே டெக்ஸ்சரில் வருமானு தெரியாது. டெக்ஸ்சர் மாறலாம், ஆனால் இதே மாதிரி கதை இன்னொரு டைரக்டர் எடுத்தாலும் ஹிட் ஆகலாம் தானே. இதே மாதிரி கதை இன்னொரு ரைட்டரில் இருந்தாலும் ஹிட் ஆகலாம் தான். அதில் அது நமக்கு வாட் இஃப்ல சொல்ல முடியாது, எனக்கு சொல்ல தெரியல. அதாவது நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நடித்து காட்ட மாட்டேன், அவங்களே வந்து பர்ஃபார்ம் பண்ண விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெற்றிமாறன் சார், பாலா சார் எல்லாருமே வந்து ஒரு சீன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நடித்து காட்டி தான் அவங்க வேலையை வாங்குறாங்க. ஏன் அந்த டெக்னிக்? இல்லை, நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, அவங்களுக்கு கதை என்னன்னு சொல்லிடுவோம். முன்னாடி ப்ரிப்பரேஷனில் என்னோட வே ஆஃப் திங்கிங், ஏன்னா நான் லுக்அப் பண்ணுற ஆளுங்கள்லாம், நான் வெற்றிமாறன் சாருக்கு பெரிய ஃபேன் தான். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆக்டிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. எனக்கு சில டிரெக்டர்ஸோட இதில் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே, இப்படி இந்த டைரக்டர் படத்தில் மட்டும் இவ்வளோ நல்லா நடிக்கிறாங்களே. எனக்கு ஹிச்காக் பார்க்கும்போது அப்படி இதுவாக இருக்கும், ஆர்சன் வெல்லஸ் படத்தில் பார்க்கும்போது எனக்கு அப்படி இதுவாக இருக்கும். என்னடா இதான் மட்டும் எல்லாம் குருசோவா படம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். எல்லோரும் பேரலாம் ஒன்று சொல்கிறாங்க இவங்க எல்லோரும். எனக்கு அதிலிருந்து தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். வந்து அவங்க வந்து லைக் தே லெட் த ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் அண்ட் தென் கரெக்ட் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. வந்து ஓகே நடிக்க வச்சிடலாம், அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம், அதுதான். ஆனால் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டராக என்னோட வேலை வேறு கண்டக்ட் பண்ணுறது தான் நினைக்கிறேன். லைக் என்ன சொல்கிறது, இது சரி இது வேணும் இது வேணான்னு சூஸ் பண்ணுறது தான். அவங்களே ஆக்டர்ஸாக ஏன் இருக்காங்கன்னா, ஏன் நம்ம அவங்கள ஹையர் பண்ணுறோன்னா அவங்க ஒரு இன்புட் கொடுப்பாங்கன்னு தான் இல்லையா. ஸோ அந்த இதுதான். இன்னொன்று கேஸை பொறுத்து இது டிஃப்ரெண்ட்டாகவும் மாறும். லைக் சில பேர்த்துக்கிட்ட நடிச்சு காமிச்சு தான் நம்ம வேலை வாங்குறது இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்முச்சி பண்ணும்போது அம்முச்சிக்கு வந்து நான் வந்து இமிட்டேட் பண்ண தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சினிமாவோட பழக்கம் இல்லை இல்லையா, நம்ம மாதிரியே பண்ணி காமிச்சு பண்ண காமிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதுவும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனலாகவே இருக்கிறவங்களுக்கு, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ்க்கு அவங்க நம்மளோட ஆக்டிங்கில் பெட்டராக தான் இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம ஐ திங்க் எனக்கு அதில் நிறையா லாபம் இருக்கும். நான் இந்த நீங்கள் கேட்ட மாதிரி இன்னொரு பேட்டிலேயே நான் சொல்லியிருப்பேன் அது ஏன் அப்படின்னும். நாட் வித் ஆக்டர்ஸ், நான் எல்லாத்துக்கூடையுமே
ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரிவர்ஸில் என்னென்னா நம்ம ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எனிதிங் நமக்கு என்ன இதுங்கிறது நமக்கு இருக்கிற பேராசை என்னென்னா, ஒரு கதையை கன்சீவ் பண்ணி அதுக்குள்ள வந்து நம்ம ஒர்க் பண்ணி டைரக்ட் பண்ணி வரும்போது எந்த இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருக்குது. அதுதான். ஓகே, நான் சொல்ல வந்துட்டு அலுமினாட்டிஸ்க்கு வந்து நான் மிகப்பெரிய ஃபேன். தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஒரு யூடியூப் வெப் சீரிஸ் வந்து அதுதான். மற்ற லவ் வெப் சீரிஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணான். தேங்க்யூ. வந்திருக்குடா நெக்லைட்ஸில் வந்திருக்கு பாரு அப்படிங்கும்போது சொன்னான். நல்ல ஒரு ஹாஸ்டலில் இருக்க பசங்களுடைய வாழ்க்கை ஜாலியாக இருந்தது. ஏன்னா எல்லாமே ஸ்கோர் பண்ணுவாங்க. அதில் இருக்க எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. யாருக்குமே லீட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சூப்பராக இருந்தது. பெரும்பான்மை நம்ம ஸ்கூலோ அமுச்சியோ அலுமினாட்டிஸோ வாட்டெவர் கசின்ஸோ இல்லை இது வரைக்கும் எல்லாம் இல்லை வேறு ஏதாவது சீரீஸோ நாங்கள் அது குடும்பஸ்தன் வரைக்குமே எல்லாரும் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் ட்ரை பண்ணி. இப்போ அந்த ஒர்க் மெத்தட் எப்படி சார் இருக்குது? இப்போ யூடியூபுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ நம்ம 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறோம். இங்கே வந்து வேறு சினிமா வந்து வேறு. எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? சேம் தான் பார்க்குறீங்களா? லைக் அதோட இப்போ சினிமாவோட ஸ்ட்ரக்சர் வேறு, ஒரு வெப் சீரிஸோட ஸ்ட்ரக்சர் வேறு, ஒரு யூடியூப் வீடியோவோட ஸ்ட்ரக்சர் வேறு. ஓகேவா? நான் ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை எல்லாம் இதுதான். நீங்கள் ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ஏன்னா உங்களுக்கு புரிகிறதுக்கு சொல்லணும்னா எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்டோரிக்கும் ஒரு நாவலெட்டுக்கும் நாவலுக்கும் நிறைய என்னென்னா அதோட இது வித்தியாசம் இருக்குது. ஓகே, இது இவ்வளோ நேரம் நம்ம அதை எலாபரேட்டடாக சொல்ல முடியும், இதுவும் பண்ண முடியும். தச்சேவஸ்கி ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு, நாவல் எழுதியிருக்காரு, டால்ஸ்டாய் ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு, நாவல் எழுதியிருக்காரு. ரெண்டுமே பண்ண முடியும். இல்லை கட்டுரைகளும் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபிலிம் மேக்கருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே டெக்னிக்கல் டிஃப்ரென்சஸ் தான் இருக்குதே தவிர நம்ம ஒர்க் பண்ணுறதுல ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. லைக் நீங்கள் அதுக்கு யூடியூப் வீடியோ அலுமினாட்டிஸ் ஒர்க் பண்ணி நீங்கள் இதே தான் கொடுக்கணும். இல்லை ஒரு 10 நிமிஷம் வீடியோ பண்ணாலும் நம்ம ஃபுல்லாக தான் வேலை செய்யணும். சினிமான்னு வரும்போது இன்னொன்று அந்த க்ரூவெல்லாம் கொஞ்சம் பெருசாகுது. அதெல்லாம் ஒரு முக்கியமான வித்தியாசம். அவ்வளோதான். ஓகே, ஏன்னா நிறைய பேட்டிகளை பார்க்கும்போது கமல் சார் பற்றி பேசியிருந்தீங்க. கமல் சாருடைய ஃபேன், என்னோட என் ஒய்ஃப் பெரிய ஃபேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அவரே கூப்பிட்டு ஒரு வாழ்த்து சொல்லும் போது அது வேற லெவல் ஃபீல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், பயங்கரம். எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் மணிகண்டன் உங்களுக்கு தெரியும், அவரும் பயங்கரமாக நாங்கள் வந்து அதிகமாக நிறைய சட்டைக்கு போவோன்னு சொல்லக்கூடிய ஆளு நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு அவர் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்காரு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நான் வந்து இவ்வளோ பர்சனலாக பார்க்குறது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னும் முதல் படத்துலேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பர்டிகுலராக சொன்னார் படத்தை பற்றி. பாராட்டினார். எனக்கு என்னென்னா அவர் உட்காந்து ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸே பண்ணிட்டு இருந்தார். நிறையா அவரோட லைஃப்பில் நடந்தது, படத்தை பற்றி சொன்னார். அவரோட லைஃப்பில் நடந்தது, அவரோட என்ன சொல்கிறது, அவரோட மென்டார்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அதான் இந்த ஒரு இதெல்லாம் மணிகண்டன் சொல்லியிருப்பார், அதை நான் ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு. நாங்கள் அதுதான் இப்படியே தான் இருந்தோம் ஃபுல்லாக. ஓகே, அதுதான் சார். இப்போ அந்த விசு சார் படம், விக்ரமன் சார் படம், அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அந்த ஃப்ளேவர் வந்து இங்கே பார்க்க முடியுது. அந்த குடும்பங்களாக உட்காந்து பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஃப்ளேவரில் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப இதுதான். நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, விக்ரமன் சார்லாம் பார்த்து அந்த பட்ஜெட் பத்மநாதன் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது உண்மை என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபேமிலிஸை வச்சு இதுக்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்டை வச்சு சினிமா பண்ணுறதுங்கிறது கம்மியாயிடுச்சு. அது வந்து எல்லாம் ஒரு மிஷன் வரும், அதை முடிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு ரொம்ப அதிலிருந்து வெளியே போயிடுச்சு. ஸோ கதையாக நம்ம வந்து பண்ணும்போது உங்களுக்கு அதோட தொடர்ச்சி மாதிரி இருக்குது, அது ஃபீல் ஆகுது. இப்போ விக்ரமன் சாரோ இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது விசு சாரோ இல்லை அவங்களோட அது மாதிரி உங்களுக்கு அது முக்கியமாக விசேகர் சாரோ நிறைய பேர் அதை வந்து சொல்கிறது. ஆனால் நாங்கள் அவருக்கு என்னோட இது என்னென்னா அவங்க இன்றைக்கி படம் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி கூட இது என்ன சொல்கிறது த வே யூ ப்ரெசென்ட் இட் மாதிரி இருக்கும். ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப எட்கர் ரைட் மாதிரி இருக்கணும். ஆனால் கண்டென்ட் வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அவங்களும் வாழ்க்கையில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து தான் பண்ணாங்க. ரொம்ப சாதாரணமான மனிதர்களை பற்றி கதை பண்ணாங்க. அவரே சொல்லியிருந்தார், இந்த குடும்பஸ்தன் டைட்டில் வச்சுருந்தா நான் வைக்க மாட்டேன், ஓடாது அப்படிலாம். அது அவரோட பெருந்தன்மை. அதை சும்மா வந்து இல்லை வைக்க தைரியம் வேணும் தான் எடுத்துக்கணும், அது அப்படி தானே சொல்லியிருக்காரு. ஆமாம், அது ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னது. அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து கூப்பிட்டு இயக்குனர் சங்கத்திலிருந்து கூப்பிட்டு எங்களை எல்லாத்தையும் கௌரவிச்சு பாராட்டினாங்க. சாரெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது
ரொம்ப பாராட்டி பேசுறதுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. கண்டுக்காம கூட போயிருந்துருக்கலாம். பட் அது வந்து ஒரு விஷயமா வச்சு இவ்வளோ பாராட்டி பேசி அங்கே இங்கே முன்னாடி இல்லாமல் வெளியே பேட்டிகளையும் அவங்கள பற்றி இவ்வளோ பாராட்டி பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அது அவங்களுடைய அது அவங்க மேலே இருக்கிற மரியாதை தான் நமக்கு அதிகப்படுத்துது. அது அவங்க யாருங்கிறது தான் நமக்கு காமிக்குது. பெரிய மனுஷங்க இருக்காங்க. எஸ் சார். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் ஃபுல்லாக ஒரு காமெடியான என்டர்டைன்மெண்ட் மூவின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து சில பொலிட்டிக்கல் சட்டைஸ்லாம் வச்சுருப்பாங்க. அங்கங்கே இருக்கும். வெகு சில மக்களுக்கு அது புரியாது, சில பேர் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். குடும்பஸ்தனும் வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருந்தாலும் அங்கங்கே தான் சொல்ல வர அரசியல் வந்து குட்டி குட்டியாக சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? கரெக்டு தான். அந்த ஜென்ரலாகவே கூப்பிட்டு கேட்குறதாகட்டும், என்ன தம்பி பொதுவாகவே போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு அந்த அக்கா கேட்பாங்க. நாங்கள் என்னென்ன அது ஒன்று, நாங்கள் இந்த படத்தில் பேசியிருக்கிறதே வந்து ஒரு ஏலினேஷன் தியரி தான். லைக் எல்லாரும் எப்படி தங்களுக்குள்ளே இருந்து அந்நியப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சூழலுங்கிறது, அதுவே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கலான ஒரு தியரி தான். அதை தான் நாங்கள் பேச ட்ரை பண்ணியிருக்கோம். லைக் என்ன சொல்கிறது, நான் நிறையா இடங்களில் கூட சொல்லியிருப்பேன். இந்த கடைசி முக்கியமாக மனிதர்களுக்குள்ளே இருக்கிற உறவுக்குள்ளே பணம் வந்து எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கு. அது பண்ணியிருக்கு பணம் வந்து இருந்த காலத்திலிருந்தே. பட் நாட் ஆஸ் இந்த கடைசி ஒரு 30 வருடங்களில் நியோ லிபரலைசேஷன் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி தான் ஒருத்தனோட இதுன்னு ஆனதுக்கப்புறம் அதோட வீடியோ இன்னும் பல மடங்கு ஆயிருக்குது. இது கூட நம்ம எப்படி நம்ம வந்து இந்த நெகோஷியேட் பண்ணிக்க போகிறோங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. அதை தான் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, அதுதான் சீன்ஸே வந்து ஓப்பனாகவே இருக்கும். அவங்க கேட்குறதாகட்டும், என்ன ஓப்பனாக போட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்களான்னு அந்த சீன் ஆகட்டும். இந்த பிரசவம் பார்க்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க 1000 வருஷம் நாங்கள் தாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கான்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும். வைக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் நாங்கள் என்னன்னா அந்த பொண்ணுக்கு இல்லை பேசணும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த சீனில் அப்படி பேசினா நல்லா இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் அது இன்னோவேட்டபுளாக போகிற போக்கில் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு இல்லை பொறுத்தது. எனக்கு வந்து இது நாங்கள் அதை பிலீவ் பண்ணுறது இல்லை. மெசேஜாக அது நம்ம பார்க்குற படத்துலேருந்து உணர்வாக அதை கடத்தி எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பர். நம்ம வந்து உட்காந்து ஒருத்தங்களுக்கு ப்ரீச் பண்ணணுன்னு இல்லை. பட் ஒரு நமக்கு என்ன இந்த படத்தெலாம் அந்த பொண்ணுக்கு ஏலினேஷன் என்னென்னா காஸ்டால் இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஏலினேஷன் என்னென்னா அந்த அம்மா ஏன் அந்த இது போட்டிருக்காங்கன்னா அந்த அம்மாவுக்கான மரியாதை வீட்டில் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இருக்குது. அவருக்கு வந்து திடீர்னு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு ஏலினேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அவருக்கு வந்து நான் அந்த ஸ்டேச்சரில் இருக்கணுங்கிற இது வந்து ராஜேந்திரனுக்கு வந்து அந்த ஸ்டேச்சரில் இருக்கணுங்கிற ஒரு பிம்பம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் லைக் அவர் போடுற ப்ரெஷர்னால அந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு பர்ஃபெக்ட் மாம் ஒய்ஃப் மெட்டீரியலாக இருக்கணும்னு ராஜேந்திர எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அனிதாக்கு இருக்கிற ஏலினேஷன் அந்த உறவுக்குள்ளே இது எல்லாமே ஒரு இடத்துல கான்ஃப்ளிக்ட் ஆகி பேசணும். ஸோ இதுவும் பேசணும். நாங்கள் இது எல்லாமே ஒரு இடத்துல கொலைட் ஆகணுங்கிறது ஐடியாவாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த படத்தை பண்ணணும்னு நினச்சது ஆக்சுவலி. சார் இப்போது ஒரு 5 years 10 years முன்னாடி போனோம்னா ஸ்க்ரீனில் வருது என்னன்னா கதை, திரைக்கதை, வசனம், இந்த இயக்குனர் அப்படி தான் போடுவாங்க. அது வந்து அந்த வசனம் கதைகள் நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க தான் பண்ணி ஆகணும். அந்த எழுத்து இயக்கம் போடணுங்கிறதுக்காகவே அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாண்டடாக பண்ணுவாங்க. இப்போது குடும்பஸ்தானில் வந்து கதை, திரைக்கதை, வசனம் வந்து இன்னொருத்தர் பிரசன்னா சார் பண்ணியிருக்காரு. நீங்கள் கதை, திரைக்கதை நான் ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணியிருக்கீங்க. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவும் நானும் பிரசன்னாவும் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. டயலாக்ஸ் அவர் தான் பண்ணார். இது கூட கிருஷ்ணாவும் வந்து அசோசியேட் ரைட்டராக ஒர்க் பார்த்தா கூட எங்களுக்கு 2 பேர். ஓகே, அதான் இப்போ மேஜராக டிரெக்டர் ரோல் ப்ளே பண்ணும்போது இதெல்லாம் இவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த பிரச்சனை வந்து எது இல்லையா? இல்லை, எனக்கு என்ன, எனக்கு ஐ மீன் லைக் அதாவது ஒரு ரைட்டர் வந்து நமக்கு கதை தராங்க, நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் இங்கே ரொம்ப ஒரு ஈகோ இதாக போயிட்டு இருக்குல்ல? ஆமாம், எனக்கு நீங்கள் அதாவது சினிமா ஆரம்பித்த காலத்தில் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக தான் இருந்தாங்க. நக்கலைட்ஸ்லேயே நாங்கள் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸாக வச்சுருப்போம். ஓகே, ரைட்டர்ஸ், டிரெக்டர்ஸு, ரைட்டர்ஸ்னு ஒரு இதுவே நாங்கள் க்ரூம் பண்ணணும்னு வச்சுருக்கோம். பிரசன்னாவும் நானும் பர்சனலாக நாங்கள் ஆரம்பித்ததே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் காம்பினேஷனாக தான் ஆரம்பித்ததே அப்படி தான் பண்ணோம். இந்த கதை நாங்கள் வந்து நாங்கள் ஸ்டோரிஸ் இது பண்ணது இருக்கு இல்லையா, அவர் எக்ஸலண்ட்டான ஒரு ரைட்ரு. நம்ம அவங்களோட இன்புட்டை வந்து ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி தான். அது எப்படி நம்ம வந்து அது என்னென்னா ஒரு ரைட்டரோட வேலை வேறு, டைரக்டரோட வேலை வேறு.
ஓகே, நான் இன்னுமே வந்து என்ன சொல்கிறது, இப்போ வெஸ்ட்லலாம் ஒரு ஸ்டோரி இருக்கும், இதுலையாவது நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒன்று பண்ணுறாங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு இன்னும் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், அதுக்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் கரெக்டாக இருப்பாருன்னு அவர் டைரக்ட் பண்ண கூப்பிடுவாங்க. அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ஊர் இன்னும் போகுது, அந்த அந்த இடத்துக்கு போகலை. கிட்டத்தட்ட மலையாள சினிமா அந்த இதுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மலையாள சினிமாலையும் அப்படி பண்ணுறாங்க, ஆனால் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க, அதுவே சூப்பர் தான். எனக்கு முக்கியமாக என்ன நினைப்பேன்னா, நான் ஏன் என்ன ஒரு கொலாபரேட்டிவாக பண்ணணும்னா, எனக்கு அது இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, எனக்கே தெரியும் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய இது என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பார்வையில் மட்டும் இருக்குல்ல, நான் எனி ஒன் நான் வந்து அதை சஜஸ்ட்டும் பண்ணுவேன். முக்கியமாக இவர் சொல்லியிருப்பார் குருசோவா ஒரு இதில், ஒரு கேரக்டருக்கு ஏன் நான் அவர் ரைட்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஒரு கேரக்டரை பற்றி அட்லீஸ்ட் 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வேணும், அப்போ தான் அதுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டே இருக்கும். நீ ஒரு கேரக்டர் அப்ஜெக்டிவாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 பெர்ஸ்பெக்டிவ் வேணும்னு அவர் சொன்னார். எனக்கு அந்த இது மேலே பயங்கர உடன்பாடு இருக்குது. இப்போ நானும் பிரசன்னாவும் ஒர்க் பண்ணும்போது அங்கே நிறையா ஆர்கியூ பண்ணிக்கிறதுக்கும், நான் ஒன்று சொன்னால் அவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கும், அவர் ஒன்று சொன்னால் நான் இல்லை இருக்குன்னு, அங்கே என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து தான் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து என்ன சொல்கிறது, அதுதான் வந்து உங்களுக்கு அந்த பாலிஷ்னஸ் உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த குடும்பஸ்தானே டேக்கிங் அவுட் தெம் இட் வில் நாட் பி த சேம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒரு அழகான அனாலஜி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருப்பார். இந்த ஒரு பயங்கரமான ப்ராடக்ட் வர்றது என்னென்னா, ஒரு இந்த கூழாங்கல் இருக்கு இல்லையா, அப்படி கல் எடுத்து உள்ள ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அந்த ப்ரெஷரில் அப்படி அடிச்சு வந்தால் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாலிஷ்டான ஒரு வெர்ஷன் கிடைக்கும். ஸோ க்ரியேட்டிவ் ஃபைட்ஸ் அப்படி நடந்து வர்ற ப்ராடக்ட் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு இதில் சொல்லியிருப்பார். எனக்கு அந்த அனலகி எப்போவுமே இருக்கும். நீங்கள் ஒரு ஃபைனஸ்ட் ப்ராடக்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து நிறையா வெளியே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே அதெல்லாம் பண்ணி சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேக்ஸ் காட்சி தான் பெருசாக பேசப்பட்டது. அந்த இதான் நவீன், இந்த எடுத்துட்டோம்னா சக்கை தான் ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுதான் வந்து வயர்லாம் இன்னும் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆமாம், தேட்டர்லேயே எல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க. அந்த காட்சி இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் நீங்கள் நினச்சிங்களா? எனக்கு அது ரொம்ப பிடிச்ச காட்சி தான். நாங்கள் கிளைமேக்ஸு அதெல்லாம் பேசிட்டு இது முடிச்சுட்டு அவர் எழுதி எனக்கு அனுப்பல. அந்த டைலாக் ஃபுல்லாக அந்த கிரெடிட்லாம் பிரசன்னாக்கு தான் தரணும். அந்த இது அந்த டைலாக் நீங்கள் சொல்கிற டைலாக் இருக்கு இல்லையா, அது எனக்கே படிச்சுட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாட்டஸ். ஆனால் அப்போ படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டு இருப்போம், என்ன எதெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது பிகாஸ் நமக்கே அது உண்மை தானே, அது என்ன சொல்கிறது, அதாவது அந்த சமயத்தில் அவன் பேசுகிறதுக்கு அது கரெக்ட். பட் நாங்கள் அவனோட நியாயத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட நியாயத்தையும் பேசுவான். அந்த இடத்துல அதை அவன் பேசுகிறது ரொம்ப உண்மை தானே அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ட் பண்ணோம். அது டெலிவர் ஆனது ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே, இப்போ குரு சோமசுந்தரம் அவர் கேரக்டருக்கு வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் வச்சுருந்தீங்களா? இல்லை ஆப்ஷன்ஸ் நாங்கள் வந்து இடையில போனோம். ஏன்னா ஃபஸ்ட்டு குரு சார் தான் பண்ணலான்னு யோசிச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மின்னல் முரளியெல்லாம் வந்து அவர் நாங்கள் என்ன ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம்ல, கரெக்டாக இந்த கோவிட் டைம் தான் மின்னல் முரளி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இருக்காது, நம்ம எப்படி இது பண்ணுவாரா, ஏன்னா ஏன் சரி அது ஏன்னா எப்படி அவரு பெரிய ரோல் பண்ணிட்டாரு ரொம்ப இதாகிட்டாருன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கேட்டுடலாமேன்னு கேட்டோம். இடையில நிறைய பேர்த்த யோசித்தோம், அது யாருன்னெலாம் நான் சொல்ல வரும்ல, பட் நிறைய பேர்த்த நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம், ஆடிஷன் பண்ணி கூட பார்த்தோம் புதுசாக ஆர்டிஸ்ட்டை. இல்லை அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுருவோம், கதவை தட்டிட்டு திறக்க மாட்டேன்ட்டாருன்னா பரவாயில்ல, ஆனால் சரி தட்டினா அவர் திறந்துட்டார். ஓகே, இந்த கேள்வி வந்து எனக்கு கேட்கலாமான்னு தெரில. ஒரு சவுந்தரராஜன் சாரும் அவங்க மணிகண்டன் அவருடைய அப்பா அம்மா கேரக்டர் பண்ணவங்க வந்து 60ஆம் கல்யாணம் இது சம்திங் பண்ணும்போது அந்த காஸ்டியூம் வந்து இருக்கும், அவர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அந்த அம்மா வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு செலிபிரிட்டியை வந்து இமிட்டேட் பண்ண ஒரு காஸ்டியூம் அப்படின்னு. ஐயோ இல்லைங்க இல்லைங்க இல்லை, ஆக்சுவலி இந்த படத்தில் ஏன்னா அந்த சீனை காமிக்கும் போதே எல்லாரும் குபீர்னு சிரிக்கிறாங்க. அது என்னன்னா காஸ்டியூம் டிசைனர் நாங்கள் வந்து
ரொம்ப மாடர்னான ஒரு காஸ்டியூமாக இருக்கணும். அந்த ஐரணி என்னன்னா சின்ன பசங்க பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒரு 60 வயசுல பண்ணிட்டாங்கன்னா என்னவா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற யூத் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பண்ணுறாங்கல்ல, அதான் அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது ஃபன்னாக இருக்கும். 60ஆம் கல்யாணத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது ஹியூமருக்காக ஆட் பண்ணது தான். அப்படி பண்ணது தான். அதுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் யாரை சொல்ல வரீங்கன்னு தெரியுது அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி விக்னேஷ் சிவன் சார் படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டெல்லாம் செஞ்சார். ரொம்ப என்ன சொல்கிறது 2, 3 படம் ரிலீஸ் ஆன புதுசுலேயே கூப்பிட்டு ரொம்ப நேரம் பாராட்டினார். அதுக்கு அவருக்கு நன்றி தான் சொல்லணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் அது இல்ல, சும்மா சோஷியல் மீடியா ஃபுல்லாக சோஷியல் அது அது நானுமே பார்த்தேன். அது வந்து அது என்ன சொல்கிறது கொலாஜ் பிக்ஸ் மேலே அது எனக்கே அது வந்து பார்க்கும்போது தான் ஏன்னா எனக்கு அது மெமரியிலே இல்லை. என்ன சொல்கிறது அவங்களோட நான் அவ்வளோ சோஷியல் மீடியா ஃப்ரீக்வெண்ட்டான ஆளும் கிடையாது. எனக்கு அது மெமரியிலையும் கிடையாது. இல்லை நாங்கள் அதை யாரும் எதையும் இன்டென்ட்லாம் பண்ணல. நாங்கள் ரேண்டமாக ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அதுக்கே வேறு காஸ்டியூம்ஸ் இருக்குது. அந்த காஸ்டியூமும் வந்து நாங்கள் ஃபைனலாக அரைவ் ஆனது. ஓகே பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, வேற எந்த செலிபிரிட்டி சார் கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க? நிறைய நான் யாராவது சொல்லி விட்டுருவோன்னு பயமாக இருக்குது. நிறையா பேர் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டாக சூரி சார் கூப்பிட்டாரு. ஹிப்ஹாப் ஆதி பிரதர் கூப்பிட்டாரு. கௌதம் கார்த்திக் கூப்பிட்டுருந்தார். சிபிராஜ் சார் கூப்பிட்டுருந்தார். கமல் சார் கூப்பிட்டுருந்தாரு ஆப்வியஸ்லி. அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. சரண் சார், சுப்பிரமணிய சிவா சார், வசந்தபாலன் சார், இவங்க எல்லாரும் கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலி நான் யாரையாவது விக்னேஷ் சிவன் சார் கூப்பிட்டுருந்தாரு சொன்ன மாதிரி. எல்லாருமே கவனிக்கிறாங்க படத்தை. சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படம் அந்த மாதிரி இல்லாமல் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது லைக் அது வந்து எனக்கே ஆச்சரியம். நான் வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியும், நான் வந்து சென்னையிலேயே எனக்கு இண்டஸ்ட்ரியே எனக்கு வந்து புதுசு மாதிரி தான். நான் கோயம்புத்தூர்லேயே இருந்து அப்படியே இங்கே வந்துட்டேன். இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ பாசிட்டிவாக ஒரு படத்துக்கு வந்து எல்லோரும் கூப்பிட்டு இப்படி சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. ஷாக்கிங். ஃபஸ்ட்டு படம் அவன் புதுசாக தான் இருக்கணும், எனக்கு அது புரியுது. ஆனால் இப்படி வந்து பேசிப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, அவங்க நம்ம நம்பரை வாங்கி தேடி பிடிச்சி கூப்பிட்டு பாராட்டுவாங்களாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். நம்ம அப்படி பண்ணுவோம், ரொம்ப ரேராக தானே அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா பாராட்டினாங்க. ஓகே சார், இப்போது நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோடைய அப்டேட் சொன்னீங்கன்னா நம்ம இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஹீரோஸை டைரக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு என்னென்னா அடுத்த கதை வந்து என்ன பண்ணலாம். நானும் பிரச்சனாவும் இந்த டைமில் கொஞ்சம் நிறையா 10 வருஷம் இருந்ததில் கொஞ்சம் கதைகள் பேசி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஏதோ ஒன்று தான் பண்ணுங்கிறது தான் ஐடியா. அதில் எது பண்ணலாங்கிறது இப்போ ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அவ்வளோ ஏன்னா இங்கே ஒரு படம் பண்ணால் சூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆஃப் ரைட்டிங், 1 இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதெல்லாம்னா அது கூட ஒரு 6 மாதம் மினிமம் ஒரு 2-2.5 வருஷம் ப்ராசஸ். அது உடனடியாக எதில் போகலாம் அப்படிங்கிறத எனக்கு கேள்வியாக இருக்குது. அதை சூஸ் பண்ணிட்டோன்னா நான் வந்து ஈஸியாகிடுவேன். நானே அந்த இதில் தான் சரி ஓகே எது நம்ம இப்போ நான் ஒரு கதை பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா அப்போ தான் வேறு ஒன்று வந்து ஐடியா வரும். அப்படி இருக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கேன். இல்லை ஜென்ரலாக டேரக்டர்ஸ் ஒரு படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணால் அடுத்த படம் வந்து ஒரு பெரிய ஹீரோஸ் கூட அந்த மாதிரி போவாங்களே, அந்த ரேஞ்சில் எனக்கு அதான் நான் உண்மையாலுமே சத்தியமாக சொல்கிறேன். இது வந்து ஹீரோ கூட சேர்றது இல்லைங்க. நான் அப்படி எனக்கு அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. எந்த கதையை முடிவு பண்ணிட்டேன்னா அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறதுனா கூட நான் சொல்லுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ யாராவது பெரிய ஹீரோ கூப்பிட்டாங்கனாலும் நம்ம சொல்லுவோம், இல்லை யாருக்கு கூப்பிட்டாங்கனாலும் சொல்லுவோம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ஸ்டோரி என்னங்கிறது தான் மேட்ரு. இல்லை அது வந்து சின்னதாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப யூத்தை வச்சுருக்கிற கதைன்னு வைங்களேன், அந்த ஏஜில் இருக்கிறவங்க தானே ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி யாராவது கூட தான் நம்ம பண்ணணும். ஸோ இட் இஸ் பியூர்லி வந்து அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதிலிருந்து போகலாங்கிறது தான் இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ. உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரி ரொம்ப நாள் வந்து உங்களை வந்து டான்ஸ் பண்ணிட்டு லேட் ஆகிடுச்சு இன்டர்வியூக்கு. வேணும்ட்டெல்லாம் இல்லை இன்னும் எனக்கு ஸ்பெஷல் தான், ஏன்னா 50 டேக்கு அடுத்த நாளே நான் பண்ணுறேன், அந்த ஒரு சொல்ல இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, 100 days செலிப்ரேஷன் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ.